காட்டுக்குள் இருக்கும் சூனியக்காரி. ஒரு அழகான கிராமம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தது. அந்த ஊருக்குள்ள போகணும்னா காட்டு வழியா மட்டும்தான் போக முடியும். அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்த காட்டை பத்தி நல்லாவே தெரியும். அந்த காட்டு வழியில வரும்போது எந்த ஒரு மிருகத்தாலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சுலபமாவே அந்த காட்டை கடந்து ஊருக்குள்ள வந்துடலாம். ஆனா ராத்திரி நேரம் மட்டும் அந்த பக்கமா வரத்துக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த பயத்துக்கான காரணம், ராத்திரி நேரத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரி உலாத்துறதா சொல்லுவாங்க. ராத்திரி நேரத்துல யார் அந்த பக்கம் போனாலும் அந்த சூனியக்காரி அவங்கள தூக்கிட்டு போயிடும். இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போறத சூரியன் மறைஞ்சதுமே மொத்தமா நிறுத்திக்குவாங்க. இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எப்போதாவது அத்தியாவசிய தேவைன்னு வரும்போது ஏதாவது பொருட்கள் வாங்கறதுக்கு சில நேரங்கள் மட்டும் நகரத்துக்குள்ள போயிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு திரும்பி வரும்போது சில நேரங்கள்ல இருட்டாயிடும். அப்போ என்னோட பல நாள் காத்திருப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப சூடான ரத்தத்தை இன்னைக்கு நான் ரசிச்சு ருசிச்சு குடிக்க போறேன். அட, அதெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் மனப்பிராந்தி. நீ எதுவும் கவலைப்படாத, நீ பாட்டு போ. இல்ல 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 இல்ல, வேணும் வேணும் வேணும், எனக்கு சூடான ரத்தம் வேணும். முடிஞ்ச அளவுக்கு கத்து. வேண்டாம் வேண்டாம், என்ன தயவு செஞ்சு பாவம் பத்தி விட்டுருங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன். என்ன மாதிரி சூனியக்காரிங்களோட வேலை உன்ன மாதிரியான ஆளுங்களை மன்னிச்சு விடுறது இல்ல, ஒரேடியா அழிச்சு விடுறது. இந்த ஊர்ல ரொம்பவே அமைதியான ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் பேரு போலோராம். அவர் பேரு எப்படியோ அதே போல அவருடைய எண்ணமும் இருக்கும். ரொம்பவே அமைதியான ஒருத்தர். யாருனாலும் அவருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. அவங்க கிட்ட சண்டைக்கு கூட போக மாட்டாரு. ஆனா அவரோட மனைவி அவர் மேல கோபமா இருக்காங்க. வேலையை விட்டு வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டா அவரோட ஒய்ஃப் ரொம்பவே கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சந்தா, வாமா, வந்து எனக்கு சாப்பாடு போடு. என்னது சாப்பாடு வேணுமா? சாப்பாடு எங்க இருந்து வரும்? நீங்க சம்பாதிக்கிற மொத்த காசையும் என்கிட்டயா கொண்டு வந்து குடுக்குறீங்க? அட, காசை விடு. நான் தான் உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்தனே, அது எங்க போச்சு? நீங்க சாப்பாடை எப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க? அது எப்ப காணாம போச்சு? காணாமல போகல, தீந்துருச்சு. அப்படின்னா நான் என்ன சாப்பிடுவேன்? அதுக்காக தானே நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அதனால என்ன பயன்? ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கா? நீ கொண்டு வரது எனக்கும் பத்தல, யாருக்கும் பத்தல. அதை எதுக்கு நீ பண்ணணும்? நீ கொஞ்சம் வாய மூடு. இவ்வளவு நாள் நான் வாயை மூடிட்டு தானே இருந்தேன். என்ன பேச வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? இப்ப சண்டை அதிகமாயிடுச்சு. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை ரொம்ப முத்தி போனதுனால மனம் முடிஞ்சு போய் வெளியே வந்து உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு ஒவ்வொரு நாளும் வேலை போக இருக்கிற மிச்ச நேரத்துல இதை எப்படி சரி பண்ணணும்னு தான் யோசிப்பாரு. இன்னொரு நாள் அவர் வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வந்து 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்க மனைவி அவரை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி என்ன வேலை? இவ்வளவு நேரம் நம்ம சொந்தக்காரங்க இங்கதான் இருந்தாங்க. நீங்க வேணும்னு தானே இங்க வராம இருந்தீங்க. அவங்க ஏதாவது வேலை விஷயமா பேசுவாங்கன்னு சொல்லி பயந்து தானே வரல? சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சந்தா. விவசாயம் பண்ண தண்ணி தேவைப்பட்டது, நான் அதை எடுக்க போனேன். நான் அங்க போலன்னா அந்த நிலத்துல யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்க, வேலை எதுவும் நடக்காது. அடடடடா, உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமே. சொந்தக்காரங்களை கவனிக்கிறத விட உனக்கு தண்ணி விடுறதுதான் பெரிய வேலையா? பாவம், வந்தவங்களுக்கு உன்னை பத்தி தெரியல, உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. போங்க, அவங்க அநேகமா தெருமுனையில தான் இருப்பாங்க. போய் சீக்கிரமா பாத்துட்டு வாங்க. இப்பவா? ஏற்கனவே இருட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் எப்படி அங்க போவேன் சொல்லு? நீங்க காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க, முதல்ல போங்க. ஒண்ணு அவங்கள போய் பாத்துட்டு வாங்க, இல்லனா நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம். இத மட்டும் நீங்க செய்யல, உங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கிடையாது. அட, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் கேளேன். என்ன கேட்கணும்? ஏன்னா வந்துட்டு போன என் அண்ணன் காசுல தான் பல தடவை நம்ம வீட்டுல சாப்பாடே பொங்கி இருக்கு, புரியுதா? இப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்கள நீங்க பாக்கலன்னா தப்பு தானே? போங்க, என்னோட அண்ணன் அண்ணிய போய் பாத்துட்டு வாங்க. சரி போறேன், போயிட்டு வரேன். தான் மனைவியோட கோபத்தை பார்த்து பயந்து போயிட்டு வர முடிவெடுத்தாரு. வீட்லயே இருந்து அவங்க கோபமான முகத்தை பாக்கிறதுக்கு பதிலா அங்கேயே போயிட்டு வரலான்னு முடிவு செஞ்சுட்டாரு. வீட்டுல இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, கையில எந்த காசையும் அவர் எடுத்துட்டு வரலன்னு. இப்ப அவரால் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எப்படி போக முடியும்? உடனே திரும்ப போய் காசை எடுத்துட்டு வரலான்னு முடிவு செஞ்சாரு. அப்போ அவர் வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அவங்க மனைவி சொல்றத கேட்டாரு. என் நிலைமைய கொஞ்சம் நீயே கேளு. நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? இந்த போலோராம் என்ன ரொம்ப கோவப்படுத்துறாரு.
என்ன சொல்ற? அப்படி என்ன பண்ணிட்டான்? அவரால ஒரு பிரயோஜனமும் இல்ல. காசும் சரியா கொடுக்கறது இல்ல. சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்றது? அவரு வேலையை ஒழுங்கா பார்த்தாலே எல்லாம் சரியாயிடும். தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்ல. எனக்கு மட்டும் சண்டை போடணும்னு ஆசையா என்ன? நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நானும் ஆசைப்படுறேன். நான் வேணும்னு தான் போலுராம என் அண்ணனையும் அண்ணியும் பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். அவர் இங்க இருந்தாருன்னா எந்த விஷயமும் நடக்காது. அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. இது எல்லாமே மாறணும்னா அதுக்கு ஒரே வழி, புண்ணியக்காரி மாதிரி நான் வேஷம் போட்டு அவர் முன்னாடி போய் நின்னு அவரை பயமுறுத்தினா அதுக்கப்புறம் அவர் என் பேச்ச மட்டும் தான் கேட்பாரு. என் பேச்ச மட்டும் கேட்டு நடந்தாருன்னா அதுவே எனக்கு போதும். அடியே சந்தா, என்னை பத்தி தப்பு தப்பா பேசுற. எப்பவுமே உன் பேச்ச கேட்டுதான் நடந்திருக்கேன். நான் உன்னை அடிச்சது கூட கிடையாது. நீ என்னை ஏமாத்திட்ட. நீ போட்ட திட்டம் எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு. நீ போட்ட திட்டத்தை நான் முறியடிக்கிறேன். உன்னோட ஆசைப்படி நடக்கும்னு நினைக்காத. ஒருவேளை நீ சொன்னபடி வேஷம் போட்டு அங்க வந்தீனா உன் மேல இருக்கிற கோவத்தை கண்டிப்பா காட்டுவேன். உன் அப்பா அம்மா அண்ணி எல்லாருக்கும் நான் சூனியக்காரி தான் தாக்குனேன்னு நினைப்பாங்க. கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனாரு. பஸ் ஸ்டாப்ல அவரோட அண்ணன் அண்ணியை அவரு சந்திச்சு பேசினாரு. அவங்க கிட்ட பேசி முடிச்சு வழி அனுப்புனதும் தன்னோட ஊருக்கு திரும்பி நடந்தே வர ஆரம்பிச்சாரு. அவருக்குள்ள இருந்த மிகப்பெரிய தைரியம் என்னன்னா, இங்க சூனியக்காரியா வேஷம் போட்டு வர்றது அவரோட மனைவின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் கோவத்தோட வராரு. ஒரு பக்கம் இருட்டிக்கிட்டே வருது. ஓ, வேஷம் போட்டு அவ வந்துட்டாளா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா வா. சூடான மனுஷ ரத்தம் எனக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனுஷ ரத்தத்தை குடிக்க எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சந்தாவை இந்த மரத்துக்கிட்ட கொண்டு வரதுக்கு நான் கொஞ்சம் நடிக்க வேண்டியது இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வேற ஏற்கனவே கவலையில இருக்கேன். என்ன கவலையா இருக்கா? அப்ப ரொம்ப நல்லது. நீ ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொன்னல, உன்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வர நான் ஒரு வழி சொல்றேன். என்கிட்ட நடிக்கிற என்ன பேச்சு பேசுற? வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. வருஷ கணக்கா என்ன வச்சு செஞ்சதுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். என் ரத்தத்தையே குடிப்பியா? இத்தனை வருஷம் என் ரத்தத்தை குடிச்சது உனக்கு பத்தாதா? வாங்கிக்க. தனக்கு தன்னோட மனைவி மேல இருந்த மொத்த கோபத்தையும் டமால் டிமில்னு அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அந்த சூனியக்காரி வேணா விட்டுடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் தன்னுடைய மனைவின்னு நினைச்சு மொத்த கோபத்தையும் அது மேல காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ வரா மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. உடனே அது யாருன்னு பார்த்தான். அவரோட மனைவி சூனியக்காரி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வர்றத பார்த்தான். அவங்கள பார்த்ததுமே போலோராம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. அங்க இருக்கிறது அவரோட மனைவினா அப்ப இங்க இருக்கிறது யாருன்னு அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்தது. ஒருவேளை தான் அடிக்கிறது உண்மையான சூனியக்காரியா இருக்குமோன்னு அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இப்போ பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் ஆளாயிட்டாரு. சூனியக்காரி தன்னை என்ன பண்ணிடுவாளோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க ஊருக்காரங்களே. இவ்வளவு வெறியோட இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. நான் பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறது இவளுக்கு நான் வெறியா இருக்கிற மாதிரி தெரியுது போல இருக்கு. நான் பயத்துல இருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன அடிச்சு என் ரத்தத்தை இவ குடிச்சிருவா. நம் முன்னோர்கள் கண்டிப்பா நமக்கு உண்மையே தான் சொல்லியிருக்காங்க. பேயாவே இருந்தாலும் துணிஞ்சு எதிர்த்து நின்னா கண்டிப்பா அது தெரிச்சு ஓடிடும் சொல்லுவாங்க. இத்தனை நாளா நீ என்கிட்ட பண்ண தப்புக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேளு. உன்னை போக விட்டுறேன். நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை நிச்சயமா நான் பழி வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், என்ன அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிப்பு கேட்டா விட்டுடுறேன்னு சொன்னீங்களே, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். அத மனசுல வச்சு என்ன விட்டுடுங்களேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது, நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? ரத்தம் குடிக்கிறத தவிர நீங்க வேற என்ன செய்வீங்க? எனக்கு ரத்தம் குடிக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் தெரியும். என்னால காசு கூட வர வைக்க முடியும். இன்னும் எது வேணாலும் பண்ணுவேன். போலோராமுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இது கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா அவர் பார்த்தாரு. தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இதை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாரு. அவரோட மனைவி இவர் எதுக்கும் உதவலன்னு சொன்னது அவருக்கு மனசளவுல காயத்தை உண்டாக்குச்சு. ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இதை சரியா பயன்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துச்சு. அப்படின்னா என்னுடைய 3 ஆசையை நீ நிறைவேற்றணும். முதல் ஆசை, என் வீட்டை நீ பெருசாக்கணும். ரெண்டாவது, நான் சாகுற வரைக்கும் எனக்கு காசுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. காசை பத்தின கவலையே இருக்கக்கூடாது. அப்புறம் 3வது, நீ இந்த காட்டை விட்டு வெளியே போயிடணும். இந்த பக்கமா வர்ற யாருக்கும் நீ தொந்தரவு கொடுக்க கூடாது.
உன்னால இங்க யாருமே பயப்படக்கூடாது. இந்த பிரச்சனையின் மூலமா அவர் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. தன்னையும் காப்பாத்தி மக்களையும் காப்பாத்திட்டாரு. போலோராமோட வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு. தன்னை திட்டிக்கிட்டே இருந்த அவரோட மனைவி கூட இப்போ அவர் அன்போட வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சதுனால இப்ப அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நமக்கு பயமே இருந்தாலும் அந்த பயத்தை கூட தைரியமா மாத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை தைரியத்தோட செயல்பட்டு சாதிச்சுக்கணும். அப்படி துணிவோட நடந்ததுனாலதான் இவரோட வாழ்க்கை தரமே இப்போ மாறி போயிருக்கு.